தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் ஸ்ரீ செந்தூர் முருகன் கோவில், காட்டுப்பாக்கம், சென்னை. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் சயந்திநாதர் என அழைக்கப் பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திருஜெயந்திபுரம் என அழைக்கப் பெற்று திருச்செந்தூர் என மருவியது. அலைக்கடல் ஆர்ப்பரிக்கும் நகரில் செந்திலாண்டவன் அருள்வதைப் போல சென்னை காட்டுப்பாக்கத்தில் செந்தூர் முருகன் அருள் பாலிக்கிறார். திருநெல்வேலி சுந்தர் என்பவர் அவருக்கு சொந்தமான நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து நினைத்த காரியம் நடந்தால் அங்கே பிள்ளையார் கோவில் கட்ட எண்ணினார். பின்பு காஞ்சி பரமாச்சாரியாரை பார்க்கச் சென்ற சுந்தரிடம் பரமாச்சாரியார் தூத்துக்குடி திருச்செந்தூர் கோவில் போல வட தமிழகத்தில் பிரதானமாக வைத்து ஒரு கோவிலை எழுப்பு என்று ஆசீர்வாதம் செய்தார். அது மட்டுமல்லாமல் 6 அடி உயரமுள்ள முருகன் சிலையை அவரது மடத்திலேயே அவரே ஏற்பாடு செய்து தந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் போலவே சக்தி வேலுடன் வடச்செந்தூர் முருகனாக இங்கே பரிவாரங்களோடு பிரதிஷ்டை செய்யுங்கள் என அருளினார் காஞ்சி மகான். அவர் சொன்னபடி 1988 கோவில் கட்டி அதற்கு செந்தூர் முருகன் என பெயர் சூட்டினார். பின்பு திருச்செந்தூர் முருகன் கோவில் போல வட திருச்செந்தூர் முருகன் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆலயத்தினுடைய நிர்வாகி திரு சம்பத் அவர்கள் காஞ்சி மகாபெரியவர், காஞ்சி காமகோடி பீடாதிபதி காஞ்சி மகாபெரியவாளை போய் தரிசனம் பண்ணி ஒரு ஆலயம் கட்டுறதுக்காக உத்தரவு கேட்க போகிறப்ப காஞ்சி மகாபெரியவா எப்படி தென்பழனி வடபழனி, தென் கைலாயம் வட கைலாயம் அப்படின்னு இருக்கிற மாதிரி நீ இந்த பக்கம் வடச்செந்தூர் அப்படின்னு ஒரு முருகன் கோயில் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் செய்து காஞ்சி காமகோடி மடத்திலேயே இந்த முருகப்பெருமான் அவருடைய கையால் பூஜை செய்யப்பட்டு அங்கேயே உளியால் சுவாமி செய்யப்பட்டு அவரால் பூஜை பண்ணப்பட்ட முருகப்பெருமான் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கார். சுவாமி பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. 1988 வருடம் முதல் கும்பாபிஷேகம், 2008 2வது கும்பாபிஷேகம் நடந்தது சிறப்பான முறையில். தற்பொழுது 3வது கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகள்லாம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. முருகன் என்றால் அழகு என்று பொருள் என்பதை குறிக்கும்படியாக
அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைத்து ஒரு கலை கோவிலைப் போல காணச் செய்திருக்கிறார்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை என்பது அனைவரும் சொல்லும் இணையில்லா சொல்லாகும். அந்த இணையில்லா தமிழ்க் கடவுளான முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு கோலத்திலும் காட்சி கொடுத்திருப்பார். அப்படி திருச்செந்தூருக்கு மறுஸ்தலமாக விளங்குகிறது வடச்செந்தூர் முருகன் கோவில். நுழைவாயிலில் முருகனின் திருமணக் கோலம் நம்மை வரவேற்கிறது. உள்ளே சென்றால் 20 வண்ண தூண்களோடு சந்தான மண்டபமும் வேலவன் சன்னதி முன்னால் மயில் வாகனமும் நம்மை ஈர்க்கின்றன. மூன்றடுக்கு வேத விமானத்தின் கீழ் முருகன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். சுமார் 6 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கியபடி அபயவரத கரங்களோடு வரப்பிரசாதியாக வட செந்தில் ஆண்டவர் அருள் பாலிக்கிறார். வாயிலில் மகா கணபதியும் செந்தில் வேலவனும் ரிஷபாரூட மூர்த்தியும் காட்சி தருகின்றனர். பிரதான சன்னதியில் 6 அடி உயர முருகப்பெருமான் காட்சி தர, திருச்சுற்றில் சக்தி கணேசரும் பக்கவாட்டில் வடமுகம் நோக்கியபடி அனுமனும் விஷ்ணு துர்க்கையும் கோஷ்ட மேகலையை ஒட்டினார் போல சுயம்புலிங்க மூர்த்தியாக கைலாசநாத சிவனும் அருகில் சண்டிகேஸ்வரரும் பக்கவாட்டில் தென்முகம் கொண்ட தேவியாக தர்மாம்பிகையும் தட்சிணாமூர்த்தியும் திருச்சுற்று முடிவில் நவகிரகங்களும் பைரவரும் அருள் பாலிக்கின்றனர். வருடா வருடம் சூரசம்ஹாரம் நடந்த சஷ்டியன்று விசேஷமாக இங்கு பூஜைகள் நடைபெறும்.
தரிசனமாலய தரிசனம். வடசெந்தூர் முருகன் கோவிலின் மற்றொரு சிறப்பு, இங்கு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். சஷ்டி கவசம், ஷண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று சிறப்பு வழிபாடுகளை செய்து விரதத்தை முடிப்பார்கள். பிரம்மோற்சவம், வசந்த உற்சவம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, ஆவணி திருவிழா, மாசித் திருவிழா மற்றும் ஊஞ்சல் சேவை ஆகிய பண்டிகைகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வடசெந்தூர் முருகனிடம் சென்று எதிரி தொல்லைகள் விலக வேண்டுவோர் பாலாபிஷேகம் செய்து செவ்வரளி மலரால் அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஆலயத்தின் பின்புறத்தில் கோ சம்ரக்ஷணம், கோசாலை உள்ளன. பசுமாட்டிற்கு பூஜை செய்தால் நமக்கிருக்கும் சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய 33 தேவர்களும் பசுமாட்டின் சரீரத்தில் இருக்கிறார்கள் என்பது ஐதீகம். ஒவ்வொரு பசுமாட்டின் ஒவ்வொரு முடியிலும் தேவர்கள் இருக்கிறார்கள் என்பது பெரியவர்களின் எண்ணம். சடாட்சர மூல மந்திரம் கூறி ஆறுமுக சுவாமி தியானத்துடன் அர்ச்சனையை செய்து பொங்கல், பஞ்சாமிர்த நிவேதனம் செய்து வழிபட்டால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் குழந்தை வரம் வேண்டும் என வருபவர்களிடம் சாமி பிரசாதமாக எலுமிச்சம் பழம் தரப்படும். தொடர்ந்து 6 வாரங்கள் எலுமிச்சம் பழங்கள் பெற்று 7வது வாரம் சுவாமிக்கு மாலை சூடி பூர்த்தி செய்தால் அவர்கள் பக்திக்கு இணங்க வடசெந்தூர் முருகன் அருள்பாலித்து அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கூட்டுவார். இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் சென்னையில் உள்ள வடசெந்தூர் முருகனை தரிசித்தோம். அவரது அருள் நம் அனைவருக்கும் கிடைத்து நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டுகிறோம். ஆலயம் செல்வோம், இறையருள் பெறுவோம்.
வடச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டேன்னா, திருச்செந்தூருக்கு மறுஸ்தலமாக நம்ம வடச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் புத்திர சந்தானம், குழந்தை பேரு வேண்டி வருபவர்கள் 6 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து எலுமிச்சம்பழம் வாங்கி சுவாமியோடைய பிரசாதமாக வாங்கிட்டு போனா அப்படின்னா 7வது வாரம் பூர்த்தி பண்ணதுக்கு பிறகு அவளுக்கு புத்திர சந்தானங்கள் சுவாமி கொடுத்துட்டுருக்காரு. கண்கூடாக நடந்துட்டுருக்கக்கூடிய உண்மை. இன்றளவும் அது நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்தில் தைப்பூசம், சம்பத்சராபிஷேகம் அப்படின்னு 2 விசேஷங்கள், முருகப்பெருமானுடைய விசேஷங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. வருடா வருடம் இந்த சம்பத்சராபிஷேகம் சொல்லப்படக்கூடிய கும்பாபிஷேகமான தினமானது 2 கால யாகசாலை பூஜைகளாக சத்துரு சம்ஹார ஹோமம் இந்த பக்கத்தில் எங்கேயுமே இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த முடியாத அளவுக்கு இங்கே நிர்வாகத்தில் ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு திரவியங்கள், மூலிகை திரவியங்கள்லாம் சுவாமிக்கு சத்துரு சம்ஹார யாகம் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருடா வருடம் தவறாமல் பக்தர்கள்லாம் கலந்து கொண்டு சுவாமி அனுகிரகத்தை இங்கே அவர் அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கார். எல்லாரும் வாங்கிட்டு போயின்னு இருக்கா. மற்றபடி திருமண தடை, அந்த கெட்ட காரியங்கள், ஏவல் பில்லி சூனியமான அந்த அது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இங்கே சுவாமி தரிசனம் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக விலகின்னு இருக்கு. இப்படி நிறையா சுவாமியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். எங்கே இருக்குது நம்ம கோவில் அப்படின்னு கேட்டேன்னா, போரூர் ராமச்சந்திர ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வந்தேன்னா காட்டுப்பாக்கம் அந்த இடத்துல செந்தூர்புரம் அப்படிங்கிற ஒரு நகரில் வடச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம்னு யாரை கேட்டாலும், ஒரு சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லும். அப்பேற்பட்ட பிரசித்தியான ஒரு ஆலயம். தரிசனம் ஆலய தரிசனம்.